ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். நீ இந்தியனா? நீ இந்தியா நாட்டில் தான் இருக்கிறியா? அப்படி நீ இந்தியா நாட்டில் இருந்தனா நீ சுவாசிக்கிற காத்து, நீ சுவாசிக்கக்கூடிய காத்து ஒரு விஷத்தன்மை உள்ள காத்து அப்படிங்கிற சொல்ற விதமாக தான் ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் 2024ஓட மொத்த உலகத்தோட ஏர் குவாலிட்டியை மானிட்டர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா மொத்த உலகத்தை கம்பேர் பண்ணா இந்தியா தான் ஹைலி ஏர் பொல்யூட்டடான கண்ட்ரி அப்படின்னு அதில் மென்ஷன் ஆயிருக்குது. இதை பார்த்த உடனே நானும் ஷாக்கு. பல பேர் இதை நியூஸை பார்த்த உடனே பல பேர் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ஏர் பொல்யூட்டனா என்னடா நம்ம நியூஸ் சேனலில் பார்க்குறோம், டெல்லி தான் ஹை பொல்யூஷன் சிட்டின்னு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த சிட்டி தானே காரணம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அண்ட் அப்கோர்ஸ் டெல்லி வந்து செகண்ட் பிளேஸில் தான் இருக்குது ஹை பொல்யூட்டட் சிட்டியில் அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி வந்து செகண்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் வேறு ஊர் இருக்குது, வேறு சிட்டி இருக்குது. அண்ட் அதுக்கு காரணம் டெல்லி மக்கள் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே தான் அதுக்கு காரணம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸு, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உள்ள வீடியோஸு நம்ம சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ மிஸ் ஆகாமல் வரும், நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐக்யூ ஏர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏரியா வைஸு, சிட்டி வைஸு, ஸ்டேட் வைஸு, அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரி வைஸு, வேர்ல்டு வைஸை ஏர் குவாலிட்டியை மானிட்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஏர் குவாலிட்டியை மானிட்டர் பண்ணி அவங்க இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இவங்க எதுக்குடா மானிட்டர் பண்ணணும், இவங்களுக்கு எதுக்கு அது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு சுவிட்சர்லாண்டை பேஸ் பண்ணியிருக்கிற கம்பெனி. இவங்க வந்து இந்த ஏர் பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்கல்ல, ஏர் பியூரிஃபிகேஷன் பண்ணும் இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி. அப்படின்னா இவங்க கார்பரேட் கம்பெனி, இவங்க சொல்லக்கூடிய டேட்டாவும் தப்பாக இருக்க போகிறா, இதை போய் என்னடா எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்க ஒரு ஊரில் சொல்லலை, இது வந்து ஒரு ஸ்டேட்டில் கூட அவங்க சொல்லலை. இவங்க வந்து மொத்த உலகத்தையும் மானிட்டர் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. நாளைக்கு எல்லாத்தையும் தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த உலகமும் இவங்களை ஆப்போசிட்டாக எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு கரெக்டான ரிப்போர்ட் தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் மட்டும்தான்னா 50-60 சிட்டிக்கு மேலே ஹைலி பொல்யூட்டட் சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த வேர்ல்டை கம்பேர் பண்ணால் இந்தியாவில் இருக்கிற மக்கள் தான் மோசமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா தான் ஹை ஏர் பொல்யூட்டட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ இது ஒரு பக்கம். இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு ஒரு லெவல் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. இந்த லெவலுக்குள்ள காற்றை நீ சுவாசிச்சதுனா உன்னோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே, இந்த லெவலுக்கு மேலே நீ பிரேக் பண்ணனா, ப்ரீச் பண்ணிட்டேன்னா அந்த காற்று வந்து உன்னோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணு சொல்லி ஒரு லெவல் செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன லெவல் செட் பண்ணியிருக்காங்கன்னா, PM2.5 15 மைக்ரோகிராம், PM2.5 15 மைக்ரோகிராமுக்குள்ளே இருக்கிற காற்றை சுவாசிச்சா மட்டும்தான் உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது, சுவாசிக்க தன்மை உள்ள காற்று. அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க, அந்த மாதிரி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா பெட்டரு, மாட்ரேட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் 55க்கு மேலே போச்சுன்னா, 55க்கு மேலே தாண்டிச்சுன்னா அந்த காற்று சுவாசிக்க தன்மை இல்லாத காற்று, அது சுவாசிச்சனா அது மோசமான காற்றுல தான் நீ சுவாசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி லெவலை செட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா இவங்க இந்த ஐக்யூ ஏர் கொடுத்துருக்காங்களா ரிப்போர்ட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஆவரேஜாக நாங்கள் எடுத்து பார்த்தோம் ரிப்போர்ட்டு 2024 PM2.5 50 மைக்ரோகிராம் காற்று தான் எல்லாரும் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா மக்களும், இந்தியன் மக்கள் எல்லாம் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, 50க்கு மேலே போச்சுன்னா அது மோசமான காற்று, 55க்கு மேலே போச்சுன்னா மோசமான காற்று அப்படிங்கிறாங்க. அப்போனா இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம தொட்டுட்டோம். ஓகேங்களா? அப்போனா என்னடா, டெல்லி தாண்டா, நிறையா நியூஸில் நாங்கள் பார்த்துருக்குறோம்டா, டெல்லி ஆளுங்க தாண்டா சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கை காட்டி திட்ட ஆரம்பிச்சிருவோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, டெல்லி வந்து அந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் இல்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, டெல்லி தான் ஹைலி பொல்யூட்டட் சிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு மேலே ஃபஸ்ட் இடத்துல எது தெரியுமா இருக்குது, இது வந்து ஒரு சிட்டியே கிடையாதுங்க, இது வந்து ஒரு மெட்ரோ சிட்டியே கிடையாது, இது வந்து ஒரு கிராமம். இந்த கிராமத்தோட பேர் வந்து பின்ரிஹட். இந்த கிராமம் வந்து எங்கே இருக்குதுன்னா, இந்த மேகாலயா அசாம்லாம் இருக்கும்ல, இந்த மலை பிரதேசம்லாம் இருக்கும்ல, அங்கே ஒரு பார்டரில், அந்த மேகாலயம் அசாம் பார்டரில் இந்த பின்ரிஹட் கிராமம் இருக்குது. இந்த ஊர் தான் ஹைலி பொல்யூட்டடான ஊர். இந்த ஊரில் இருக்கிற மக்கள் தான் மோசமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது.
இதுக்கு இது ஒரு கிராமம் தானடா, இது ஒரு சிட்டியே கிடையாது. அப்புறம் ஏன்டா ஹை பொல்யூட்டட் இருக்கும்? அங்க எதாவது ஃபேக்டரி இருக்காதே! அங்க அவ்வளோ பொல்யூஷனுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் தப்பு. ஏன்னா, அது ஒரு கிராமம். இப்ப நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியா அதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மலை பிரதேசங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அங்க மலை பிரதேசங்கள் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? மலை பிரதேசங்கள் ஜாஸ்தியா இருக்கிறனால அங்க கிளைமேட்டும் எப்பவுமே கோல்டா இருக்கும். கோல்டா இருக்கும்னா, காத்து எப்படி இருக்குன்னா, புகை மூட்டமாவே இருக்கும். அந்த காற்று புகை மூட்டமாவே இருக்கும். ஓகேங்களா? புகை மூட்டமா இருக்கிறனால, ஒருத்தர் ஒரு வண்டி அங்க ஓட்டிட்டு போனாலும், அந்த ஏர் பொல்யூஷன் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த ஒரு வண்டி ஓட்டுனால ஒரு ஃபேக்டரி இருக்கிறனாலேயே, அந்த ஊரு மொத்தமா ரொம்ப பொல்யூஷன் ஆகி, அந்த ஏர் அங்கேயே தங்கி இருக்கும். இதுக்கு பேரு சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அட்மாஸ்பியரிக் தெர்மல் இன்வர்ஷன் அப்படிங்கிறாங்க. இந்த மலை பிரதேசமா இருக்கிறனால, வெயில் அவ்வளவா உள்ள படாது. அந்த புகை மூட்டம் அவ்வளவா கலைஞ்சு போகாது. அதனால அந்த பொல்யூஷனான ஏர் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அது பரவலா பரவாது. அதனால அந்த ஏரியா அந்த சிட்டி ஹைலி பொல்யூட்டட் சிட்டின்னு அந்த ஹைலி பொல்யூட்டட் ஊருன்னு இவங்க சொல்றாங்க. ஓகே. அப்பனா நம்ம சவுத் இந்தியா பெஸ்ட் தானே. நம்ம ஊர்ல நம்ம சேஃப் தானடா. அடே போதும்டா அப்பா சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் கிடையாது. நம்மளும் அத ரீச் பண்ணி போய்க்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா வருஷம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அந்த பிரீச் பண்ற அந்த லெவல் இருக்குல்ல, அந்த டேஞ்சர் ஜோனு அத நோக்கி தான் போய்க்கிட்டே இருக்கிறோம். இப்ப அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சவுத் இந்தியால ஹைதராபாத் எடுத்துக்குவோம். ஹைதராபாத் PM 2.5 25, 26 மைக்ரோகிராம். PM 2.5 25, 26 மைக்ரோகிராம் காத்து தான் அங்க அந்த ஊர் மக்கள் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது சென்னை PM 2.5 27.5 மைக்ரோகிராம் ஏதோ ஒண்ணு இருக்குது. அதுக்கு அடுத்தது பெங்களூர் PM 2.5 30 மைக்ரோகிராம் தான் அந்த அந்த காத்து தான் இங்க சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்பனா அந்த 50 நம்ம ரீச் பண்ணல. 50க்குள்ள தானடா இருக்கிறோம். சேஃப் தானடான்னு கேட்டீங்கன்னா, 15க்கு மேல இருக்கிறோமே. இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? PM 2.5 15 மைக்ரோகிராம் காத்து தானடா நல்ல காத்து. அதெல்லாம் நீ சுவாசிக்கக்கூடிய காத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம அதுக்கு பாதிக்கு பாதி மேல தாண்டிட்டோம். 27, 28, 30 பாதிக்கு பாதி தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 20 தாண்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் மோசமான காத்த தாண்டிடுவோம். இப்ப அந்த ஊர் மக்கள் சுவாசிக்க காத்து எவ்வளோ இருக்கு தெரியுமா? அந்த பின்ரியேட்டுன்னு சொன்ன டெல்லி மக்கள் சுவாசிக்கக்கூடிய காத்து எவ்வளோ இருக்குது? பின்ரியேட் 128.2 மைக்ரோகிராம். PM 2.5 128.2 மைக்ரோகிராம். இந்த காத்த தான் அந்த பின்ரியேட் மக்கள் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததான் வருது டெல்லி PM 2.5 108.2 மைக்ரோகிராம். இந்த காத்த டெல்லி மக்கள் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பனா 15 எங்க 100 எங்க? கிட்டத்தட்ட 100% மோசமான காத்து தான் அங்க சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதுல ஒரு பாதி ஒரு 3/4 வச்சுக்கோங்களேன். நம்மளும் ஒரு 30 கிட்ட போயிட்டோம். பாதிக்கு பாதி போயிட்டு இருக்கோம். இப்போ 50 தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மளும் மோசமான காத்து தான் சுவாசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன ரீசன்? எதனால இந்த காத்து ரொம்ப பொல்யூஷன் ஆகுது? எதனால இந்தியா ரொம்ப பொல்யூஷன் சிட்டி பொல்யூஷன் கண்ட்ரின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிள் பொல்யூஷன் ஏன் சொல்றோம்னா, இந்தியால எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆளாளுக்கு ஒரு வண்டி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட நம்ம ஜாஸ்தி மதிக்கவே மாட்டோம். இப்போ கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்பிள், அப்பர் மிடில் கிளாஸ் ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆளாளுக்கு ஒரு கார் வச்சிருப்பாங்க. இப்போ சின்ன சின்ன காரா இருந்தாலும் தனித்தனி காரா வச்சிருப்பாங்க. அப்பாவுக்கு ஒரு கார் இருக்கும். சன்னுக்கு ஒரு கார் இருக்கும். இந்த மாதிரி வீட்டுக்கு 2 காராச்சும் இருக்கும். இப்போ 4 சீட்டு உள்ள காரு, 4 பேர் போகக்கூடிய கார்ல ஒருத்தர் மட்டும் அந்த காரை எடுத்துட்டு போவாரு. இதனால டிராஃபிக்கும் அதிகரிக்குது. இந்த மெட்ரோ சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர், சென்னைலாம் டிராஃபிக்கும் அதிகரிக்குது. இதனால பொல்யூஷனும் அதிகரிக்குது. இப்ப சிங்கப்பூர்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கலாம் இது ஒரு ரூல்ஸ் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. என்ன ரூல்ஸ்னா, ரோட் டாக்ஸ் இருக்குல்ல, அது எக்கச்சக்கமா தீட்டி வச்சிருக்காங்க. அப்பதான் மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட நெறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட நெறைய யூஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ற விதமா, இவங்க இந்த ரோட் டாக்ஸ் நெறைய தீட்டி வச்சிருக்காங்க சிங்கப்பூர் மக்கள். நம்ம இந்தியாவையும் நம்ம தப்பு சொல்லல. ஏன்னா டெல்லி பொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம், ஹைலி பொல்யூட்டட் சிட்டின்னு அந்த லிஸ்ட்ல வந்ததுக்கு அப்புறம், இந்த காருங்களெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, டீசல் கார ஒரு 10 வருஷம் தான் ஓட்டலாம். ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணி வருதுன்னா, டீசல் கார 10 வருஷம் தான் ஓட்டலாம். அதுக்கப்புறம் அது பேன். அதுக்கப்புறம் அத சீஸ் பண்ணிருவாங்க. ஸ்கிராப்புக்கு போட்டுருவாங்க. அதே மாரி பெட்ரோல் வண்டிக்கெல்லாம் 15 வருஷம் மட்டும் தான் ஓட்ட முடியும். அதுக்கு மேல ஓட்ட முடியாது. அத ஸ்கிராப் பண்ணிருவாங்க. அத விக்கவும் முடியாது. எஃப்சில இங்க நம்ம எஃப்சி பண்ணி விக்கிறோம்ல, 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் எஃப்சி பண்றோம்ல, அந்த மாரி எஃப்சிலாம் பண்ண முடியாது அங்க. மொத்தமா சீஸ் பண்ணணும். இதனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் நெறைய கார்லாம் வைக்க மாட்டாங்க.
ஒரு வீட்டுக்கு ஒரு கார் போதும். ஏன்னா இந்த கார் வந்து நம்ம 10 வருஷம் தான் ஓட்ட போறோம். அதனால ஆளுக்கு 4 கார்லாம் வாங்காதீங்க. ஒரு காரா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதுக்கு வருவாங்கன்னு சொல்லி தான் நெறைய கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் டெல்லி ம ஆளுங்க வந்து இந்த ரூல்ஸ போட்டுருக்காங்க. ஓகே. இப்போ இங்க சென்னைக்கு வாங்களேன், பெங்களூருக்கு வாங்களேன், ஹைதராபாத்துக்கே வாங்களேன். இதெல்லாம் மெட்ரோ சிட்டீஸ். இங்கெல்லாம் டிராஃபிக் எவ்வளோ இருக்குது? மெயின் ரீசன் ஃபார் டிராஃபிக் என்னங்க? ஆளுக்கு ஒரு வண்டி. ஆளுக்கு ஒரு வண்டி. பாப்புலேஷனும் அந்த அளவுக்கு இருக்குது. ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறோம். ஆளுக்கு வண்டி 2 வீலர் கூட இல்ல. கார நான் சொல்றேன். கார் எடுத்துட்டு போறோம். அதனால தான் டிராஃபிக் எக்கச்சக்கமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ பாப்புலேஷன் அதிகரிக்குதோ, அவ்வளோக்கு எவ்வளோ டிராஃபிக் அதிகரிக்குது. ஏன்னா, அவ்வளோக்கு எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் நம்ம எடுத்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு மெயின் ரீசன். இதுக்கு ரிலேட்டடா தான் வருது டஸ்ட். டஸ்ட்னால தான் ஏர் பொல்யூஷன் நெறையா ஆகுது அப்படின்னு. இது ஏன் இதுக்கு ரிலேட்டடா நான் சொல்றேன்னா, இப்போ வந்து அதே தான் காருக்கே வருவோம். ஒரு கார நம்ம ரோட்ல எடுத்துட்டு போறோம். இப்ப அங்க ரோட்ல எதனா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 10 கார் பேக் டு பேக் அந்த வேலை பார்க்குற ரோட்டுக்கு மேல போய்க்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க புழுதி எவ்வளோ கிளம்பும். இந்த புழுதினாலேயே அந்த ஏர் வந்து ரொம்ப பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்றாங்க. ப்ளஸ் இந்த ரோட் சைடு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு அவங்களாம் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லாம ஏனோ தானோன்னு இப்போ வந்து எப்படின்னா, ஒரு ரோட தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ரோட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பெங்களூர் எடுத்துக்குவோம். பெங்களூருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க பார்த்தாலும் இந்த பிபிஎம்பி ஆளுங்க ரோடு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வருஷம் முழுக்க பார்ப்பாங்க. வருஷம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா, ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கிறோம்னா, இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள அந்த வேலைய முடிக்கணும். ஆனா, இவங்க இந்த ஆளுங்க அப்படி கிடையாது. ஒரு இடத்த தோண்டுனாங்கன்னா, அது தோண்டி மண்ண போட்டு அந்த வண்டி போய்க்கிட்டே இருக்கும். அத கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னொரு இடத்துல தோண்ட ஆரம்பிச்சுருவாங்க. டக்குன்னு வேலைய முடிக்க மாட்டாங்க. ஏன்னா ரோடு போடுறது இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு தான். அப்பன்னா டெவலப்மெண்ட்டே ஆகக்கூடாதுன்னு சொல்றியாடா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. வேலைய சீக்கிரம் முடிக்கணும். வேலைய சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அங்கிட்டு அந்த வழியா பாஸ் ஆகுற காரு, வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நெறையா பொல்யூஷன் இந்த டஸ்ட் பொல்யூஷன் வந்து உண்டாக்குது. டஸ்ட் பொல்யூஷன் வந்து ஏர் பொல்யூஷன் ஆகுது. ஓகேங்களா? 3வது வருது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இதே தான் மெட்ரோ சிட்டியே நம்ம எடுத்துக்குவோம். வேற ஊர்லாம் நம்ம மெட்ரோ சிட்டீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க பார்த்தாலும் பில்டிங் கட்டு, எங்க பார்த்தாலும் ஹோட்டல் கட்டு, எங்க பார்த்தாலும் வீட கட்டுன்னு கட்டிக்கிட்டு கட்டண மயமா தான் இருப்பாங்க. ஓகேவா? பெங்களூரே எடுத்துக்கலாம், சென்னையே எடுத்துக்கலாம். கட்டண மயமா தான் இருப்பாங்க. இப்போ வந்து கட்டணமயமா இருக்கிறாங்கல்ல, இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ரிகாஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஒரு ரூல்ஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. என்னன்னா, விண்ட் பிரேக்கிங் வால். இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், ஒரு ரோடு வேலையா இருக்கட்டும், பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும், இத பண்ணணும். அந்த டஸ்ட்ட வந்து அங்கேயே புரொடெக்ட் பண்ற மாரி ஒரு வால கிரியேட் பண்ணி தான் வேல பார்க்கணும். ஓகேங்களா? ஆனா நம்ம ஆளுங்க இத ஃபாலோ பண்றதில்ல. இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் நீங்க வீடு கட்டுறதோ, ஒரு பில்டிங் கட்டுறதோ பாருங்களேன். ரோடு முழுக்க ஜல்லி போட்டு வச்சிருப்பான். ரோடு என்னமோ அவங்களோட ரோடு மாரி ரோடு முழுக்க ஜல்லி போட்டு வச்சிருப்பாய்ங்க. அடுத்தது இதுக்கு ரிலேட்டடா தான் வருது இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிட்டா, டாப் 5 ஸ்டேட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மகாராஷ்டிரா வருது. மகாராஷ்டிரால மும்பை, பூனே சிட்டீஸ் இந்த மாரி சிட்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வருது. ஓகேங்களா? இங்க வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாரி பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இந்த மாரி எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்குது. ஓகேங்களா? அங்க தான் ஜாஸ்தி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதனால தான் அங்க இண்டஸ்ட்ரி பொல்யூஷனும் ஜாஸ்தி. அந்த ஊர கணக்கெடுத்து பார்த்தோம்னா, எங்கேருந்து பொல்யூஷன் ஜாஸ்தி வருதுன்னு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரி மூலியமா தான் அங்க பொல்யூஷன் ஜாஸ்தியா வருது. ஓகே. செகண்ட் வந்து குஜராத். குஜராத்ல வந்து இந்த சூரத் சரௌண்டிங்லலாம் இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகேங்களா? டெக்ஸ்டைல் இது பைப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆனா பெரும்பாலும் இந்த ஃபார்மாசி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் சூரத்ல தான் வச்சிருப்பாங்க. இந்த மெடிசின் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் குஜராத் சைட்ல தான் நெறைய வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சிட்டியும் எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரீஸ்னால நெறைய பொல்யூஷனுக்கு அந்த சிட்டி காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 3வது எடுத்து பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடுங்க. தமிழ்நாடுல சென்னை, கோயம்புத்தூர் இந்த பக்கம் எல்லாம் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தி, ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஃபார்மாஸ் இண்டஸ்ட்ரீஸ். இங்க இந்த கெமிக்கல் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் நெறைய இருக்குது சென்னையிலலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்னால இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் எஃபெக்ட்னால தமிழ்நாட்டுல நெறைய ஏர் பொல்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது தான் வருதுங்க கர்நாடகா. கர்நாடகால மெயினா இந்த பெங்களூர் சுத்தி இருக்க இந்த ரூரல் ஏரியாஸ்ல நெறைய ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில ஓரளவு கம்மி தான். ஆனா இந்த ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி அங்க ரொம்ப ஜாஸ்தி. அதனால இந்த கர்நாடகாவும் இண்டஸ்ட்ரீஸ் மூலியமா ஏர் பொல்யூஷனுக்கு நெறைய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது தான் 5வது இடத்துல தான் வருது டெல்லி.
டெல்லி வந்து 5வது இடத்துல தான். என்ன டாப் 2ல இருக்குதுன்னு நம்ம சொல்றோமோ, ஹை பொல்யூட்டட் சிட்டி டாப் 2ல இருக்குன்னு நம்ம சொல்றோமோ, டெல்லி வந்து 5வது இடத்துல தான் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்ட் படி பார்த்தா. எதனால அந்த 5வது இடத்துல இருக்குன்னா, ஏற்கனவே ஏகப்பட்ட தெர்மல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நெறைய இண்டஸ்ட்ரீஸ் டெல்லியில குளோஸ் பண்ணிட்டாங்க. எதனால குளோஸ் பண்ணாங்க? இதனால தான் ஏர் பொல்யூஷன் எக்கச்சக்கமா அதிகரிக்குது. இங்க நெறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ் குளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா, இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா. தமிழ்நாடு வந்து நடுவுல இருக்கிறோம் நம்ப. தமிழ்நாடு வந்து நடுவுல இருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் நடுவுல இருக்கிறோம். லாஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் நம்ம நடுவுல இருக்கோம். ஸோ, நம்ம சேஃபா இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகள் நம்ம இங்கிருந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட யூஸ் பண்றது, இந்த மாரி செயல்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? கடைசியா தான் வருது இந்த டீஃபாரஸ்ட். டீஃபாரஸ்ட் அப்படின்னா இந்த காடுகள அழிக்கிறதுங்க. எல்லா இடத்துலயும் காடுகள அழிச்சுப்புட்டு நம்ம பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஐடி பார்க் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து டெவலப்மெண்ட் ஓகே. டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா, டெவலப்மென்ட்க்கு பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்வையே நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்களேன், இப்ப வந்து ஹைதராபாத்ல கூட ஒரு ரீசென்ட்டா ஒரு வேலை நடந்துச்சு. விஷயம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னா, 400 ஏக்கர் மதிப்புள்ள காடுகள அழிச்சுப்புட்டு இங்க வந்து நாங்க ஐடி பார்க் கட்டுறோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இத பத்தி தான் டீட்டெயிலா நாளைக்கு ஒரு வீடியோல நம்ம பேச போறோம். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பேசிக்கா மட்டும் பார்ப்போம். இப்ப வந்து காடுகள் இருந்தா தான் இது ஏர் பொல்யூஷன். அது வந்து காடுகள் எப்படின்னா, காடுகள் உள்ள மரம் எப்படி ஆக்ட் பண்ணும்னா, ஏர் பியூரிஃபையர் நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர் அது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபேக்டரி கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. காடவே அழிச்சுப்புட்டு ஒரு ஃபேக்டரி கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பக்கத்துல எதுவுமே காடுகள் இல்லன்னா, நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம போய் ஆர்ட்டிஃபிஷியல் ஏர் ஃபில்டர் போடுறது. ஆர்டிஃபிஷியலா இப்ப இந்த கம்பெனி ரிப்போர்ட் விட்டுச்சு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ட வாங்கி ஏர் பியூரிஃபை பண்ணிக்கிறது. இல்லாட்டி இந்த கவர்மெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபேக்டரி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. ஏர் ஃபில்டர் போட்டு தான் நீ ஏர வெளிய விடணும். விஷவாயு வெளிய விடக்கூடாதுன்னு. ஆனா, அந்த விஷவாயுவ ஃபில்டர் பண்ணி விடும். வேற எங்க இருக்கும்? அந்த ஃபேக்டரில இருக்கும். ஃபேக்டரில வேலை பார்க்குற ஆளுங்க, அவங்க வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர நம்ம விட்டுப்புட்டு, நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியலுக்கு போறோம். ஸோ, ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறோம்னா, ஒரு ஃபேக்டரி கட்டுறோம்னா, பக்கத்திலே சின்ன அளவு காடு இருக்கணும். ஒரு சின்ன அளவு காட விட்டுட்டு தான் இப்போ ஒரு ஃபேக்டரி கட்டணும். ஆனா, மொத்தமா நம்ம அழிச்சுப்புட்டு, பெரிய அளவுல வேணும் ஃபேக்டரி சொல்லிட்டு, மொத்தமா நம்ம அழிச்சுப்புட்டு ஃபேக்டரியா கட்டிக்கிட்டு போயிட்டுருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துடுறோம். நாளைக்கு வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க? அவங்க வாழ்க்கைய நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைய நம்ம இன்னைக்கே அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த வெஹிக்கிள் பொல்யூஷன் வந்து தடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு கார் எடுத்துக்கிட்டு 4 பேர் போகக்கூடிய கார், 6 பேர் போகக்கூடிய கார எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போறதெல்லாம் தவிர்த்து மினிமம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போலாம். இல்லாட்டி ஒரு வண்டியில போங்க நீங்க. அத விட்டுப்புட்டு கார் எடுத்துட்டு போனீங்கன்னா, ரொம்ப அது வந்து தவறான செயல் தான் என்னைய கேட்டீங்கன்னா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த இந்த காடுகள் நடுறது. காடுகள்னா மரங்கள் நடுறது. சின்ன சின்ன மரங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நடுவோம். ஆல்ரெடி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் எல்லாருமே. அப்படி கிரியேட் பண்ணியும் ஹைதராபாத்ல இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்ன சின்ன மரங்கள் நடுறது. ஸோ, இது மூலியமா இந்த ஏர் பொல்யூஷன் தடுக்கலாம். இது நம்ம இன்னைக்கு தடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டெல்லிய பத்தி இன்னைக்கு பேசுறோமோ, இல்லாட்டி இந்த பின்ட்ரிஹட்ட பத்தி நம்ம பேசுறோமோ, நாளைக்கு நம்மள பத்தி இன்னொருத்தவங்க பேசுவாங்க. ஏன்னா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, முன்னாடிலாம் கேன்சர்ங்கிறது யாருக்கோ ஒருத்தருக்கு லங் கேன்சர்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், யாருக்கோ ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ வரும். இப்ப 100ல 5லேருந்து 6, 7% 5-6% பீப்பிள்ஸுக்கு வந்து லங் கேன்சர் இருக்கு. அதுவும் பொறக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் லங் கேன்சர் வருதுன்னு ரிப்போர்ட் சொல்லுதுங்க. நான் சொல்லல. ரிப்போர்ட் சொல்லுது. அனலைஸ் பண்ண ரிப்போர்ட் சொல்லுது. அதுவும் இந்தியால வந்து 100ல 7 பேர் 6லேருந்து 7 பேருக்கு லங் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் சிகரெட் குடிக்கிறோம். நீ சிகரெட் குடிச்சனா உனக்கு கேன்சர் வந்துரும்டா, லங் கேன்சர் வந்துரும்னா நம்ம ஃப்ரெண்டுங்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா, இப்போ பொறக்கக்கூடிய குழந்தைக்கே கேன்சர் இருக்குது. லங் கேன்சர் வருது. எதனாலனா, நம்ம இந்த ஏர பொல்யூட் பண்ற காரணத்தினால தான் இப்போ பொறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் லங் கேன்சர நம்ம தான் காரணமா இருக்கோம் அதுக்கு. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மரங்கள நடுவோம். பக்கத்து வீட்டு பக்கத்துல சின்ன சின்ன இடம் கிடைச்சுச்சுன்னா, அங்க மரங்கள் நடுவோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நாளைக்கு நான் சொன்ன மாரி அந்த ஹைதராபாத் விஷயத்த பத்தி டீட்டெயிலா பார்க்குறோம். அதுவரைக்கும் பாய்.